எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய அடிமைகளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் அவனை அஞ்சி நடக்குமாறு நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு பயந்து தன்னுடைய காரியங்களை அமைக்க வேண்டும் என்பதுதான் திருக்குர்ஆனுடைய அற்புதமான போதனை. நாம் அல்லாஹ்வுக்கு நிஜமாக பயப்படுகிறோமா என்று நம்முடைய ஒவ்வொரு அன்றாட செயற்பாடுகள் நம்மளை காட்டி கொடுத்துவிடும். காலையிலிருந்து இதுவரைக்கும் நாம் செய்த காரியங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா, அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் அந்த காரியங்களில் ஈடுபட்டோமா, அல்லது அல்லாஹ்வை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து ஈடுபட்டோமா என்பது அதற்கு நாமே சான்று. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அடியார்களோடு வைக்கக்கூடிய உறவு சம்பந்தமாக இன்றைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அடியார்களோடு மிகவும் பாசத்தோடு நடக்கிறான். இந்த உலகத்தில் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிகமானவர்கள் கடந்த வாரத்தை நம்ம நினச்சி பார்த்தோம்னா உண்மையாக இதில் உள்ள அதிகமான சகோதரர்கள் இன்றைக்கு 1 வருடங்கள் 2 வருடங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் வேணுமெண்டா நம்ம சேர்த்து வச்சுருப்போம். சாப்பிட்றதுக்கு மட்டும் சில பேருக்கு மௌத்தா வரைக்கும் இருக்கலாம் சொத்து. அன்றாடம் உழைச்சி சாப்பிடும் என்பது ரொம்ப அறுதியான மக்கள் தான் இருக்கிறாங்க. உண்மையாக நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியர் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பத்தார் நல்லா இருக்கணும். இதற்காக வேண்டி தான் நாம் இவ்வளோ உழைக்கிறோம். உண்மையாக குடும்பம் என்றால், பிள்ளைகள் என்றால் அன்பு. இந்த உலகத்தில் பணத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு அன்பை இன்னொரு பக்கம் வச்சா, பாசத்தை இன்னொரு பக்கம் வச்சா, நேசத்தை இன்னொரு பக்கம் வச்சா, இந்த அன்புக்கு என்ன விலைன்னு கேட்டால் நமக்கு விலை தெரியாது. ஒரு தாய் திடீரென்று பதறுவா, என் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய கணக்கு கொடுக்கணும், ஆப்ரேட் பண்ணணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, எதை விற்றாலும் பரவாயில்லை, என் பிள்ளைய பாதுகாக்கணும்னா அந்த நேரம் பணத்துக்கு பெருமதி இல்லை, குழந்தைக்குரிய அன்புக்காக அந்த பணத்தை கொடுக்க நம்ம ரெடி ஆகிறோம். ஸோ ஆக மொத்தத்தில் நாம் இவ்வளவு காலமாக கஷ்டப்படுவது அன்புக்காக. நமக்கு அன்பு மட்டும் இல்லைண்டா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்கள் பெண்களை பொறுத்தல்ல, பெண்களும் அந்த அன்புக்கு தான் தன்னுடைய முழு காலத்தையும் தாய் என்ற அந்தஸ்துக்கு வந்த பிறகு பிள்ளைகளுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். ஸோ அன்பு என்பதற்கு என்ன விலை? ஒரு இளைஞன்ட்ட போய் கேட்டால் நான் காதலிக்கிறேன்டா, அந்த காதலுக்கு என்ன விலைன்னு கேட்டா, ஏப்பா ஒரு பென்ஸை தர்றேன், அந்த பிள்ளைய விட்டு வேணாம் என்று சொன்னால் அது ஒன்றும் நடக்காது. நீங்கள் பென்ஸ் இல்லை உலகத்தையும் என் காலில் கொட்டினாலும் எனக்கு அவதான் முக்கியம் என்பான். ஒரு 6 மாதம் கழித்து அவனா வந்து சொல்லுவான், 5 லட்சம் தானே எங்களை பிரித்து வைக்கிறீங்களாண்டு. ஒரு 6 மாதம் கழியணும், அப்புறம் தான் அவன் புரிஞ்சு கொள்கிறான். நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்டா, அவன் காதல் என்று பின்னாடி போகிறான். அதில் அவன் ஏமாறுறானா அல்லது அவன் வாழ்கிறானான்னு தெரியல. ஆனால் நாமெல்லாம் அன்புக்கு பின்னாடி நிறைய, எல்லோரும் ஜனாதிபதிமார்கள் முதல் பிரதமர்லேருந்து உலகத்துள்ள எல்லா மனிதரும் இந்த அன்புக்கு அடிமை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், இது துனியாவில் நாம் வைக்கக்கூடிய அன்பு பாசம் இது எல்லாமே நாம் நம்புகிற மாதிரி நடக்குமான்னு கேட்டால் படைச்சு தர்றவன் நமக்கு அறிவுரை சொல்லுவான். ஒரு வாப்பா பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுவார், பார்த்து கவனம், இந்த வியாபாரம் நானும் பண்ணியிருக்கிறேன், நீ அள்ளி கொடுத்துட்டு இருக்கிற, என்றைக்காவது ஒரு நாள் போய் இருவாய், எனக்கு தெரிந்ததை சொல்லித்தர்றேன் என்ற அனுபவ அறிவை பகிர்ந்து கொள்வார். அது ஒரு தகப்பன் சொல்லி கொடுப்பார். இறைவன் நமக்கு பாடம் நடத்தினால் எப்படி இருக்கும்? சாதாரண மனிதர்கள் பாடம் நடத்துகிற நேரம் கை கட்டி கேட்குறோம்டா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த துனியாவை படைச்சி அழகாக படைச்சி இதில் அத்தனையும் அற்புதமாக படைச்சிருக்கிறான். அந்த அற்புதத்தை வர்ணிக்கவே இயலாது, வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக இந்த துனியாவை அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் என்றா, மத்தாஉல் குரூர் என்கிறான், இது ஏமாற்றத்துக்குரிய வசதி வாய்ப்பு என்கிறான். இன்னமல் ஹயாத்து துன்யா லஅப் வ லஹுன்
வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். துன்யாண்டா என்னன்னு ஒரு பாடம் நடத்துனான்ல. ஏப்பா இங்க வாங்க, இது லோக்கல் ப்ராடக்ட், ஒரிஜினல் அங்க இருக்குது. இது லோக்கல். ஒரு 60-80 வருஷம் வாழ போறீங்க, 40 வருஷம். இங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? நல்லா ஒரு பாடம் நடத்துறான். பாடம் நடத்தி எப்படி முடிக்கிறான் தெரியுமா? ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். துனியாவை பொறுத்தளவில் அது ஏமாற்றம் தான் என்கிறான் அல்லாஹ். மௌத்தாகிற நேரம் இந்த உபதேசத்தை ஒழுங்கா பார்க்காத ஒவ்வொருவரும் ஏமாற்றத்தோட மௌத்தாகுவாங்க. அதான் நிஜம். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் அதிகமானவர்கள் நிறைய பேர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கொண்டு ஆசைப்படுறாங்க, அவங்க நல்ல வாழன்னு நினைக்கிறாங்க. வாப்பாவை சக்கராத்தில் வச்சு எப்போ மௌத்தாகுவார், எப்போ சொத்தை பிரிக்கிறது, வாப்பாட நெஞ்சு வெடிக்கிற மாதிரியே கணக்கு போட்டு தீர்ப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, ஏண்டா இவ்வளோ சொத்து, இதை விட குடிசையிலேயே இருக்கலாமே, இன்றைக்கு வாப்பாவோட சொத்து பெறுமதியாக இருக்குது. இதுதான் அவருடைய ஏமாத்து. உலக வாழ்க்கையில் தான் நம்புற பிள்ளை தனக்கு துரோகம் செய்கிற நேரம், தான் நம்புற தன்னுடைய மனைவி தனக்கு துரோகம் செய்கிற நேரம், தன் வாழ்நாள் முழுக்க செலவழித்ததை பார்த்து ஒரு மனிதன் அசந்து போகிறான். இந்த துரோகங்கள் இந்த உலகத்தில் நடக்கல நினைக்காதீங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் துரோகத்தை பற்றி பேசுகிறோம். பக்கிங்ஹாம் பேலஸ், அதுதான், அதாவது லண்டன் நகரம் என்று சொன்னால் த கேபிட்டல் ஆஃப் எக்கானமி, அதாவது பொருளாதாரத்தின், அதாவது கேபிட்டல் என்று சொல்லுவாங்க, வர்த்தக தலைநகரம், எக்கானமியுடைய கேபிட்டல். அந்த அளவுக்கு பணம் போச்சு. ஏண்டா இங்கிருந்து எடுத்துக்கொண்டோம்னா, இலங்கையிலிருந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா, இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லாமே அங்கே தான். எல்லா சொத்தையும் அவங்க தான் எடுத்தாங்க. 1948 தான் விடுதலை பண்ணாங்க. இந்தியா என்பது உலகத்தில் இப்போ மிக பெரும் பொருளாதாரத்தில் வருவது. அந்த இந்தியாவுடைய சொத்து அங்கே இருக்குது. பக்கிங்ஹாம் பேலஸில் தான் ஸ்ரீலங்காவுடைய ஆகப்பெரிய ஜெம் இருக்குது. அது டயனா, அதாவது எலிசபெத் மகாராணியுடைய பேலஸ். அங்கே என்ன இல்லை, அது என்ன இல்லைன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே போகிற மருமகள் சார்ல்ஸும் டயனாவும் ரோட்டில் போனாங்கடா, கேமரா அடித்து அது பேப்பரில் ஹெட்லைனாக போட்டுருவாங்க. அவங்க எங்கே போனாலும் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு இது வரும். ஆனால் அந்த டயனா துணிச்சலோடு வெளியே இறங்கி எனக்கு சார்ல்ஸ் வேணாம் என்று ஈஜிப்டில் உள்ள டொடி அல்ஃபியாடோட கடைசியாக ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிற வழியில் தான் செத்து போகிறான். டனலுக்கடியில் வேகமாக போகிற நேரம் எக்ஸிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்க. அது கொலையா அல்லது மரணமாண்டி இன்றைக்கும் உலகத்தில் ஒரு கேள்விக்குறி. துரோகம் என்பது சாதாரண குடிசையில் மட்டும் நடக்கல, அது பெரும் பேலஸில் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற நேரம் ஏமாற்றம் என்கிறான். பேசுகிற எனக்கும் அது ஏமாற்றத்தை தரும், கேட்கிற உங்களுக்கும் அது ஏமாற்றத்தை தரும். 10 வாப்பாமார்கள் கை கட்டி பார்க்கிற நேரம், தான் வைத்த சொத்து அத்தனையும் இருக்கிற நேரம், தனக்கு கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் கடைசி பயணம் போகிற ஒரு வாப்பா பார்த்தா எப்படி? இது சாதாரண வீடுகளில் மட்டும் நடக்கல. துபாயுடைய மன்னர், அதாவது துபாய் எந்த அளவுக்கு பெரிய ஒரு பொருளாதாரமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய மகன் மௌத்தாகிற நேரம், 27 வயசு மகன் மௌத்தாகிற நேரம், இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கைகட்டி பார்த்தாரே தவிர வேற எதுவும் செய்ய முடியாமல் இருந்துச்சு. அவர் வீட்டில் தான், எங்கள் வீட்டில் மட்டும் ஜனாசா இல்லை, மிக பெரும் சல்லி குமிந்த வீடுகளிலும் அது நடக்கும். அது ஏமாற்றம். இந்த பணத்தால் என்னுடைய பிள்ளையோட மகிழ போகிறேன் இருந்தவருக்கு வெறுமன ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் இருந்து அந்த மகிழ்ச்சி வராது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானவர்கள் இல்லாமல் போனால் அந்த மகிழ்ச்சி வராது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், இந்த துனியாவில் நீங்கள் நினைத்து போகிற ஒரு இடத்துக்கு போவீங்க, அது காணல் நீர் மாதிரி இருக்கு. கிட்ட போன பிறகு நீங்கள் நினைச்சது அங்கே நடக்காது, வேற என்னமோ ஒன்று தெரியும். இன்னும் தூரத்தில் சந்தோஷம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த தூரத்தில் போய் நீங்கள் பார்த்தா அது இல்லை சந்தோஷம், அதுக்கு அங்கால அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நிஜம் இது ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேட்ண்டுவோம், நம்ம லோக்கல்ண்டுவோமா ஒரு பாஷையில், அதாவது குவாலிட்டி இல்லைண்டுவோம். ஒரிஜினல் ப்ராடக்ட் வேற. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதை படைச்சிட்டு சொல்கிறான், இது ஒரிஜினலே இல்லைப்பா, ஒரிஜினல் அங்கங்கிறான். இங்கே நீங்கள் நினைச்சது நடக்காது, அங்கே நீங்கள் நினைச்சது நடக்கும்ன்றான். இங்கே நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஒன்று நடக்கும், ஒன்று நினைப்பீங்க, ஒன்று நடக்கும். ஆனால் அங்கே நீங்கள் நினைச்சதை நான் நடத்தி தருவேன்றான். இதான் அன்னைக்கு உள்ள வித்தியாசம். ஜன்னாவுக்கும் துனியாவுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடம் நடத்துகிறான். இந்த பாடத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பமானவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். விரும்பினவர்கள் நம்பலாம், விரும்பியவர்கள் தூக்கி வீசலாம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். விரும்பினால் இந்த பாடத்தோட போங்க. பெருமானார் அத்தனையுமே கொடுத்தார்கள்.
கடைசி பயணம் போகிற நேரம் பெருமானுடைய முகம் மலர்ந்திருந்தது. வீட்டில் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து போகிற நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெத்தியில முத்தம் கொடுக்கிற நேரம், திபுத்த ஹய்யன் வ மய்யித்தா யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருக்கிற நேரமும் மரணித்த நேரமும் நீங்கள் மனம் கமழுவீர்கள் யா ரசூலல்லாஹ் என்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் உள்ள ஜீனத்தை பார்த்தாங்க. அன்பிக்கினியவர்களே, வாழ்க்கையை நாம் முடிக்க போகிறோம். எங்க ஏமாத்தம்? பெருமானார் ஒரு நாள் அமர்ந்திருந்து ஒரு கோடு போட்டாங்க மணல்ல. இப்படி பல கோடுகளை போட்டு மக்களுக்கு படித்து கொடுத்தாங்க. கையில் ஒரு சின்ன கல், அதில் அப்படியே கோடு போட்டாங்க. ஒரு நீண்ட கோடை போட்டு இடையில ஒரு கோடை போட்டு மறைச்சாங்க. என்ன சொன்னாங்கண்டா, இந்த நீண்ட கோடு ஆசை என்றாங்க, இடையில போட்ட கோடு உங்க மவுத் என்றாங்க. ஆசை எங்கேயோ போக இடையில மவுத்து கிராஸ் ஆகிரும்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் என்றால் துனியாவில் எப்படி வாழுவது? இந்த துனியாவுடைய நிஜமான வாழ்க்கையின் வெற்றி எங்கேன்னு கேட்டீங்கடா, அல்லாஹ் சில பேருக்கு ஆஃபர் கொடுக்குறான். இந்த உலகத்தில் நாம் நிறைய நேசம் வச்சிருக்கிறோம், அது உண்மையாக வச்சு ஆகணும். அந்த பாசம் நேசம் வைக்கணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதில் ஏமாறாமல் இருக்கணுமாக இருந்தால் அந்த நேசத்தில் முதல் நேசம் எங்களுடைய மனதை அல்லாஹ்வுக்கு விட்டு கொடுக்கணும். மன்கான், அதாவது உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் உண்மையான மூமின்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு பிறகுதான் மற்ற அத்தனை பேரை நேசிக்கணும். அப்போ உண்மையான மூமின்களாக நாங்கள் மாறணுமெண்டா ஃபர்ஸ்ட் நேசம் இந்த பொருளா இல்லை, ரப்பே அல்லாஹ் உன் மீது தான் நேசம் வச்சிருக்கிறேன். இந்த சொத்து செல்வமா, யா அல்லாஹ் உன் மீது நேசம் வச்சிருக்கிறேன். இது ஒரு அடியான் வாயால் சொல்லிட்டான்டா, அல்லாஹ் விட்டுட்டான்டா, பிரச்சனையே முடிஞ்சிடும். அப்படி இல்லையா? ஒரு அடியான் இந்த முடிவை எடுத்து வெளியே போனா அவன் ஒவ்வொன்றாக விசாரிக்கப்படுவான், சோதிக்கப்படுவான். நிஜமாவா? அப்போ அதை தாண்டி கேட்பான் அல்லாஹ். அதை கொடுக்குற நேரம், அல்லாஹ் கேட்குற நேரம் கொடுத்துட்டான்டா, ஓகே பாஸ் என்றுவான். இல்லையே நீ சொன்னியே, நீ தரலையே, நீ ஃபேல் என்றுவான். இதை சோதிக்கிற களம் தான் இந்த துனியா. கவனமாக புரிந்து கொள்ளுங்க இந்த ஃபார்முலாவை. எங்களுடைய மனதை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறப்பது, இதுதான் முக்கியம். ஒரு நாள் இரவு ஒரு தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளியில் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு மக்கள் வருவாங்க. அந்த நேரத்தில் வந்தால் தூரத்திலிருந்து வர்றவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யணும். விருந்தோம்பல் செய்வதுக்கு ஒன்றும் இல்லை, முகத்தை முகம் பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது யாருன்னு கேட்குறாங்க. ஏண்டா விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான அம்சம். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்கிறார். ஸோ விருந்தாளியை சங்கைப்படுத்துகிற நிறைய செலவாகும், கூட்டி கழிச்சு பார்த்தா லொஸ்ட்டுவீங்க. ஆனால் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறோம், விருந்தாளியை சங்கப்படுத்தணும். சபையில் எல்லாரும் முகத்து முகம் பார்க்குற நேரம் ஒரு தோழர் கையை தூக்குறார். லஹிக்கல்லாஹு லைலா, அறிஞர்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் சிரித்த இரவு. சுப்ஹானல்லாஹ். ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். ஒரு அடியானை பார்த்து சிரிக்கிறான் என்றால் மௌத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து ஒரு நாள் அல்லாஹ் புன்முறுவல் பூத்தா போதும், ரப்புல் இஸ்ஸத் புன்முறுவல் பூத்தால் போதும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த அடியான் என்ன செஞ்சார்? டம்புரியானி வச்சு ஷங்கிரிலா ஹோட்டலில் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை உட்கார வச்சு பெரிய சாப்பாடு போட்டாரா. இப்படி சாப்பாடு போட்டால் அல்லாஹ் விரும்புவானான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் விரும்பாமலாம் இருக்க மாட்டான். கொடுங்க. அல்லாஹ் எதை விரும்பினான் தெரியுமா? ஏழ்மை ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க மனைவி 2 பிள்ளைகளுக்கான சாப்பாடை வச்சிருக்கிறாங்க. சகோதரர்களே, நான் சொன்ன நிஜமான நேசம் வந்தால் வாழ்க்கை மாறும் என்று. அபுவாபு சமாவாத், வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய இரக்கம் இந்த பூமிக்கு இறக்கப்படுகிற நேரம் அந்த வீட்டுக்கு இறக்கப்படும். உண்மையாக அந்த மனைவி என்ன பேசணும் தெரியுமா? என்ன பேசணும்? பெருசாக கொட்டிட்டீங்க, விருந்தாளியை வேற கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு எங்களுக்கே வழி இல்லை, 2 மதலை தூங்குது, அந்த மதலிட சாப்பாடு எடுத்து இவங்களுக்கு கொடுக்கவா? நீங்களாம் மனுஷனான்னு கேட்கணும். அது இயல்பான குணம். வல்லாஹி அல்லாஹ் ஒரு குடும்பத்தை நேசம் வைத்தால் அந்த பேச்சு வராது. நீங்கள் பணம் கொடுத்து என்ன செய்தாலும் குடும்பத்தை நிறைய பணம் செலவழிச்சிருப்பீங்க, நிறைய வேலை பண்ணியிருப்பீங்க, ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையே வந்திருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போறேன்னு சலாமுன் அலைஹா பாலைவனத்தில் காபத்துல்லா அப்போ கெட்டப்பட்டிருக்கிறாங்க, விட்டுட்டு போறேன்னு பின்னாடி வர்றாங்க அந்த அம்மா. இப்ராஹிம் எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் பதில் கொடுக்கலன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் கோபத்தோட இல்லை, திரும்ப எங்கே போறீங்க 3வது முறை அந்த அம்மா கேட்குறாங்க.
இப்ராஹிம் எங்களை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? பச்சை உடம்பு, கையில் குழந்தை, பால் குடிக்கிற பருவம் என்றாங்க. புகாரியில் வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, போகிற இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கல. மூணாவது போகிற அந்த அம்மா கேட்குறாங்க, அல்லாஹ் அமருக்கு, இப்ராஹிம் அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானா? ஆமாண்டாங்க. அப்பையும் திரும்பி பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்பி பார்க்க முடியலை. ஏண்டா திரும்பி பார்த்தா கண்ணால் ஓடிடும். அந்த கோலத்தில் பாலைவனத்தின் நடுவில் எந்த மரமட்டையும் இல்லாமல் எந்த தண்ணியும் இல்லாமல் பச்சை உடம்பு, சின்ன மதலையை விட்டுட்டு போகிற எந்த மனுஷனுக்கு இமிக்ரேஷனை கடங்குற நேரமே எத்தனை பேருக்கு அழுது பெறட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு பிரிஞ்சு போகிற நேரம் புள்ள ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிற நேரம் வாப்பா கண்ணை தொடக்கிறார், திரும்ப திரும்ப அழுகிறார். அதுதான் உணர்வு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மலைக்கு மேல் ஏறி இப்ராஹிம் நபி தன் குடும்பத்துக்கு துவா செய்தார். அப்பொழுதும் எப்படி கேட்டார் தெரியுமா? காபத்துல்லாவுடைய அடிஸ்தலம் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குது. அஸ்திவாரத்தை நோக்கி திரும்பினால் தன் மனைவியும் மகளையும் காணாத விதத்தில், புகாரில் அந்த ஹதீஸ் வருது. அப்போ கூட பார்க்காம துவா செய்கிறார். அவருடைய மனசு அப்படி. நான் கேட்குறேன், இப்படி விட்டுட்டு போறேன்னு அந்த அம்மா என்ன சொல்லணும்? நீங்களாம் மனுஷனா? உங்களுக்கு அடுத்த பக்கம் சாரா சலாமுன் அலைஹா அந்த மனைவி விட்டு தானே போறீங்க? 1000 மைலுக்கு அங்கால எங்களை விட்டுட்டு போறீங்க. அந்த அம்மா அப்படி பேசவே இல்லை. அந்த அம்மா மௌனமா இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் எங்களை விட்டுட்டு போக சொல்றான். ஆமா, அப்ப அல்லாஹ் பாப்பான்றாங்க. இப்படியெல்லாம் பதில் தர்ற மனைவிமார்கள் அமைவாங்கன்னு கேட்டால் வல்லாஹி அமைவாங்க. எப்போ தெரியுமா? அபுவாபு சமாவாத், வானங்களுடைய கதவு தங்களுக்காக திறக்கப்படும். சகோதரர்களே, ஒரு அடியானுக்காக திறக்கப்படும். இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியாது. இந்த ஃபார்முலா எவனுக்கு, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூமின்களுக்கு மட்டும் கொடுக்கிற ஒரு அற்புதம். அந்த நேரத்தில் அந்த தோழர் வீட்டுக்கு போனால் மனைவியோட பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மனைவி சிரிச்சிட்டு, ரசூலுல்லாஹ்வோட விருந்தாளி, எங்கள் 2 குழந்தைகளையும் தூங்க வச்சுருவோம், அந்த சாப்பாடை விருந்தாளியை கொடுப்போம்னு அந்த அம்மா மெனக்கெடுறாங்க. எப்படி மெனக்கெடுறாங்கன்றா, அந்த வீட்டில் சாப்பாடை வைக்கிற நேரம் கொண்டு வர்ற சாப்பாடை கொண்டு வந்து அவங்களாம் விளக்க அணைக்கிறாங்க. திட்டமிட்டு அணைக்கிறாங்க. முன்னாடி வேணுமென்ற விளக்க அணைக்கிற மாதிரி காட்டாமல் சாப்பாடை வைக்கிற மாதிரி பாவனை பண்ணி விளக்க அணைச்சி விட்டா இருட்டாயிட்டு. எதுக்கு தெரியுமா? சாப்பாடு விருந்தாளி கண்டுட்டாருந்தா கொஞ்சம் போல இருக்கு, அதை இவங்க சாப்பிடலன்னா மன கஷ்டப்படுவார். அந்த நேரத்தில் யாரும் பார்க்கல. ஒரு மூமினுடைய மனசு அவ்வளோ மாறி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் விருந்தாளி என்பது அவங்க அவ்வளோ மகிழ்ந்தாங்க. அவங்களுக்கு பசி மறந்துட்டு வந்தவங்க அந்த விளக்க அணைச்சாங்க. விருந்தாளிய இரவு அந்த இருட்டில் சாப்பிட விட்டாங்க. அவர் வயிறார சாப்பிட்றதுக்கு அவர்களை விட்டுட்டு இவங்க சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணினாங்க. இந்த உலகத்தில் யாரும் அதை கவனித்து பார்க்க முடியாது. ஏன்டா எவ்வளோ கூர்மையான கண் இருந்தாலும் இருட்டில் எதுவுமே தெரியாது. வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் யாரும் எட்டி பார்க்காத ஒரு இரவு, இருட்டோடு இருந்த இரவு, பெரிய ஏர் கண்டிஷன் போட்டு அழகான லைட்ஸ் போட்ட ஷங்கிரில்லாவுடைய நைட் அல்ல, ஒரு பாபிக்யூ நைட் அல்ல. அந்த இரவு இறைவனுக்காக தன்னுடைய கல்புகளை விரித்து கொடுத்த அடியார்கள். அவர்கள் அமைதியாக அங்கே அமர்ந்திருந்தார்கள். யாரிடம் போய் போஸ்டர் அடிக்கல, யார்கிட்டும் போய் சொல்லல, டேப் ரெக்கார்டர்ல யாரும் ஒளிபரப்பாக்கல, யாரும் வீடியோ கேமராவோட சொல்லல. ரப்புல் இஸ்ஸத் அதை பார்க்கிறான். ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், அதை கவனமா பார்க்கிறான். காலையில் ஃபஜ்ருக்காக போகிறார். அவர் எதுவுமே பேசல, அமைதியாக போகிற அபூ தல்ஹாவை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறார். அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்ததை அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டார். அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான். அபூ தல்ஹா, லஹிக் அல்லாஹு லைலா, அல்லாஹ் அந்த இரவில் சிரித்தான். அபூ தல்ஹா உன்னை பார்த்து. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இஸ்ஸத் எவ்வளவு தெரியுமா? யாரும் இன்றைக்கு சாக முன்னாடி செலவைக்கிறாங்க. செத்த பிறகு மாலை போடணுமா? சாக முன்னாடி உள்ள நப்பாசையை பார்க்கணும். அவ்வளவு நப்பாசை. அவர்கள் தன்னுடைய உருவத்தை யாருக்கும் செல்ஃபி அடிக்க சொல்றதுக்கு எந்த ஃபேஸ்புக்கும் எந்த வாட்ஸ்அப்பும் எதுவுமே இல்லை, எந்த ஷேரும் இல்லை. அல்லாஹ் ஷேர் பண்ண தொடங்கிட்டான் எல்லா மொழிகளிலும். இவன் அமெரிக்காவில் அபூ தல்ஹா தெரியுமான்னு கேட்டா இந்த சம்பவம் தெரியாத எத்தனை பேர் இருக்கிறீங்க சகோதரர்களே? பிரான்ஸ்ல போய் கேளுங்க. 1400 years, 1400 ஆண்டுகள் ஆச்சு. அரபி எந்தெந்த மொழிகள்லாம் யாரு டிரான்ஸ்லேட் பண்ணினது? யாரு டிரான்ஸ்லேட்டர்? அல்லாஹ்.
தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடியவருடைய இஸ்ஸத்தை தூக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்கள்ட்ட பிடுங்கி எடுக்கிறான். அவர்கள் தன்னுடைய உருவத்தை யாருக்கும் அழகு பார்க்க சொல்லல. என் பேர் அபூ தல்ஹா, மதீனா என்ற ஒரு சிட்டி, மதீனாவுக்குள்ள ஒரு மனிதர் வாழுகிறார். அவரை உலகம் 1400 ஆண்டுகளாக பேசுதண்டா. எத்தனை பில்லியன் முஸ்லிம்களுக்கு அவரை தெரியும். அவரை பற்றி எத்தனை மிம்பர் மேடைகள் முழங்கப்படுகிறது. இன்றைக்கு உலகம் பேசுது என்று சொன்னால் இவரை கொண்டு அந்த இருட்டில் இந்த சம்பவத்தை பார்த்தது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் நாடினால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படித்தான் அடியார்களை நேசித்தால் நடக்கும். இதை யாராலும் செய்யலாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவிலே ஃபேமஸான ஒரு ஆள் கொடைவள்ளல். ஆனால் உலகம் எல்லாம் அதை பேசுதா? ஒரு ஹாஜியாருடைய பேரை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாரா? நோ சான்ஸ். அவர் முழு இலங்கைக்குமே பெரிய ஒரு மன்னர் எடுத்துக்கொள்வோம், துட்டு கேமனு. அமெரிக்காவில் துட்டு கேமனு மன்னரை பற்றி பேசுவாரா? இன்றைக்குள்ள ஜனாதிபதி பேரே அவனுக்கு பல பேருக்கு தெரியாது. அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒரு அடியானை தூக்க நாடினால், ஒரு அடியானுக்குரிய இஸ்ஸத்தை கொடுக்க நாடினால், உலகம் சேர்ந்தாலும் நீங்க ஆன்லைன்லோ ஆஃப்லைன்லயோ நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை கொண்டு வந்து வைப்பான். ஏண்டா அவர்கள் கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்வை நேசித்தார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார். இதைத்தான் நான் சொன்னேன். இந்த ஃபார்முலா தான் எங்க குடும்பத்துக்கு தேவையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க வச்சுட்டு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் நாம ஏமாறுவோம் சகோதரர்களே. வல்லாஹி நாங்கள் ஏமாறுவோம். எங்களை விலை பேசி பார்ப்பார்கள். கடைசி சந்துக்குள் போகிற நேரம் நெஞ்சு வெடித்து போவோம், கவலையோட போவோம் சகோதரர்களே. நம்ம போட்ட கணக்கெல்லாம் பிழை என்று சொல்லுவோம். எக்கச்சக்கமான வீடுகளுக்கு எத்தனை வழக்குகள் பார்த்துட்டோம், எத்தனை பேரை பார்த்துட்டோம். சுபஹானல்லாஹ். பாப்பாவுக்கு நாய் பேய் என்று பேசுகிற பிள்ளைகளை பார்த்துட்டோம் சொத்துக்கா. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். வலா தகுல்லஹுமா உஃப், சீ என்று சொல்லாதீர்கள் என்று சொன்ன உறவை அல்லாஹ் ரப்புல் வக்ஃபில் லஹுமா ஜனாஹ மினதுல் மிர் ரஹ்மா, அதாவது இரக்கம் என்ற அந்த ரெக்கை தாழ்த்தி கொள்ளுங்கள். அவங்க வயசாகினா இந்த கிபர் அஹதுமா கிலாஹுமா வலா தகுல்லஹுமா உஃப் வலா தன்ஹருமா, அவங்க வயோதிபத்தை அடைந்தால் அவர்கள் 2 பேர் அல்லது 2 பேர்ல ஒரு ஆள், வலா தன்ஹருமா, அவங்க விரட்டாதீங்க. உங்களுக்கு விரட்ட தோணும். அப்ப உளர்றாங்களே, தேவையில்லாம தலை போடுறாங்களே, என்ன சின்ன புள்ள மாதிரி நடப்பாங்க. ஒரு சின்ன புள்ள பெரிய புள்ள திரும்ப சின்ன புள்ளை ஆயிரும். அப்படிதான் அவங்களுக்கு மறைச்சதா இல்லையான்னு தெரியாது, வெக்கம் தெரியாது, என்னன்னு தெரியாம போயிரும். தேவையில்லாம வாய் போடுவாங்க. அப்ப நீங்க வீட்டை விட்டு விரட்ட வேண்டிய ஒரு நிலைமை உங்கள் மனசு வரும். அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹருஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. வலா தகுல்லஹுமா உஃப், அவங்களுக்கு உஃப் அண்ட் சீ என்று சொல்லாதீங்க. ஓ குல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்கள சங்கையா பேசுங்க. என்னம்மா வேணும், என்னம்மா உங்களுக்கு நான் செஞ்சு தரணும். அவங்க என்ன திட்டினாலும், உங்க பிள்ளைல என்ன திட்டினாலும் அவங்களோட சங்கையா பேசுங்க. பேசி போட்டு ஒரு துவா கேட்க சொல்றான் அல்லாஹ், வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அவங்க மனசுக்கு எடுங்க. இப்ப அவங்க சின்ன புள்ள மாதிரி நிக்கிறாங்க. நீங்க சின்னதா நிக்கிற நேரம் பெம்பஸ் போட்டாங்களே, உங்களுக்கு மழை ஜலம் போற நேரம் முகத்தை சுளிக்கலையே, களத்தை பிடிச்சி நெசிக்கலையே, அப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க ஓடினா அவங்க வேலையை வச்சுட்டு வந்து உங்களை தூக்கினாங்க. உங்க ஸ்கூல்ல லேட் ஆகினா கால் கடுக்க நின்று கண்ணால கண்ணீர் ஓடிச்சு, எங்க என் புள்ள போனான்னு பதறினாங்க. வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சொல்லணுமா அல்லாஹ்வுடைய, யா அல்லாஹ், சின்னதில் எங்களோட எப்படி அவர்கள் இரக்கமா நடந்தார்களோ அப்படி பாசமாக நீ நடைய அல்லாஹ். துவாவை எப்படி கொண்டு வர்றான் பாருங்க அல்லாஹ் மனசுல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாசத்தை நேசத்தை நீங்க அமெரிக்காவில் பார்க்க மாட்டீங்க. பெத்தெடுத்த தாயோட 18 வயசுல செப்பரேட் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு தாய் பாசம் ஒரே ஒரு நாள், காட் பிளஸ் மை மாம், காட் பிளஸ் மை சன். ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கொடுத்துட்டு காட் பிளஸ் என்று சொன்னா அவரும் காட் பிளஸ் சொல்லிடுவார். அவ்வளவுதான், அதோட செப்பரேட் ஆகி போயிடுவாங்க. சில இடங்கள்ல பணம், செத்த பணத்தை கவர்மெண்ட் எடுத்து போறதா மீடியா சொல்லுது. ஏண்டா செப்பரேட் ஆயிட்டாங்க, வாப்பாவும் செப்பரேட், உம்மாவும் செப்பரேட், புள்ளை எங்கேயோ வந்து சாவு பணத்துக்கு பார்க்கறதுக்கு இல்லை. மதர்ஸ் டே ஒரே ஒரு நாள்ல போய் ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கொடுத்த உறவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடத்தை கடந்து போனால் நாம் ஏமாறுவோம். இன்றைக்கு என்ன நடந்தது அமெரிக்காவில்? எல்லாம் ஃபேஷன் என்று கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தெரியுமா,
30 வயசுல உள்ளவர்கள் பாதி பேர் 50% பேருக்கு புள்ளை இல்லையா? அமெரிக்கா, ஜப்பானுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா போகுது, ஓல்டு பாப்புலேஷன் கூடையாம், யங் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா. ஏன் பாண்டு கேட்டா கல்யாணம் முடிக்க விரும்பலையா, ஜினாவுக்கு போனாங்களாம். புள்ள வராட்டி இப்ப கணக்கு போட்டு சொல்றான், இவங்கெல்லாம் வயோதிபம் ஆயினா வயசாளிகளால் ஃபைனான்ஸை செய்ய முடியாது, அந்த இளைஞர்களால தான் ஃபைனான்ஸ் செய்யணும். இளைஞர் வர்றதுக்கு கல்யாணம் நடக்கணுமே. அமெரிக்காவில் உள்ளவன் ஆம்பளை கல்யாணம், பொம்பளை கல்யாணம், அவன் எப்படி புள்ள பெத்தெடுப்பான்? அப்ப எப்படி இந்த ஃபைனான்ஸை டெவலப் பண்ணலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் சொன்னது பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கணக்கு போட வேண்டாம் என்று. அந்த கணக்கை தவறி போட்டால் இதுதான் விஷயம். அல்லாஹ் ஒரு ஃபார்முலா சொன்னால் அந்த ஃபார்முலாக்கு மாற்றமா வழி தேடினால் வல்லாஹி அது அழிவை நோக்கி போகும். அல்லாஹ் சொன்ன ஃபார்முலா சில வழியில ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். மதீனாவில் அல்லாஹ் சொன்ன ஃபார்முலா நீங்க இன்றைக்கு உட்கார்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. பள்ளியில தொழுந்தவர்கள் அல்லாஹ் கூப்பிடுறான் பத்ருக்கு வாங்க, நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, நோம்பு 17, நீங்க 313 பேர், சில ரிவாயத்துப்படி 320 பேர், 300க்கு 320க்கு இடப்பட்ட மனிதர்கள் 1000 பேர் வர்றாங்களாம் மக்காவில் இருந்து. இவங்க கையில் 6 ஒட்டகங்கள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, இவ்வளவுதான் அவங்கள்ட்ட உள்ளது. அவங்க அங்கிருந்து வர்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ பெரிய படையோட ரமலான்ல 17வது நாள்ல 300 பேர் அங்க போய் சண்டை பிடிக்கணுமா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரசூலுல்லாஹ்வை வச்சுட்டு 3000 பேர் உள்ள இருக்கிற நேரம் 10,000 பேர் வெளியில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினார்கள், ஃபுல்லா சீச் பண்ணினாங்க. மதீனாவில் வெளியே வரணும் முஹம்மது ஸல்லல்லாஹு இல்லாட்டி கொல்லுவாண்டாங்க. இது அஹ்ஸாப் போர். 3000 பேர் பின்னாடி பிள்ளைகள் மனைவிமார்கள் இருக்கிறாங்க, ரத்த ஆறு ஓட போகிறது. ஆனால் அந்த சஹாபாக்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? வித்தின் ஃபியூ இயர்ஸ் லேட்டர், ஒரு சில ஆண்டுகள் முடிகிற நேரம் மதீனா உலகத்துடைய கேபிட்டலா மாற்றப்படுகிறது. மிராக்கிளா இருக்குது. ஏன் ஜெர்மனில பெரிய ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. இட்ஸ் ஓகே, அவங்க மெஷின்ஸ் கண்டுபிடிச்சாங்க, ஸோ ஜெர்மன் ஃபேமஸ் ஆகலாம், ஜெர்மன்ல ஒரு ஹிட்லர் வரலாம், அமெரிக்கா ஃபேமஸ் ஆகலாம். அவங்க அறிவால மதீனாவில் போர்ட் ஆபர் இல்லை, மதீனாவில் கிளம்பு மாதிரி ஒரு இந்த மாதிரி எக்கானமி சிட்டியா இல்லை. ஹாத்தமுல் அன்பியா போற நேரம் வெறும் ஈச்சமர தோட்டம் இருக்குது. ரோம பேரரசு கீழே விழுந்து இப்ப கலீஃபா எங்க பார்க்கணுமா? மதீனா. ஈரான் கீழே உழுவுது, பாரசீகம் கீழே உழுவுது, கலீஃபா மதீனாவை நோக்கி உலகம் போகுதுண்டா. புதிய திருக்குர்ஆன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அரபியில பேசுறாங்க, அது எப்படி தமிழ்ல வரும்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய பிளான் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி வகஃபா பில்லாஹி ஷஹீத். இந்த தீனை கொண்டு போய் அத்தனைக்கு மேலோங்க வைப்பேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அத்தனையும் செய்வான். அல்லாஹ்வுடைய ஃபார்முலாக்கு மாற்றமான ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து இந்த உலகத்தில் நாம போட்ட கணக்கு சரி என்று வந்தால் வல்லாஹி அந்த கணக்கு பிழை என்பதை அல்லாஹ் நிரூபிக்காமல் மௌத்தை தரமாட்டான். அன்பான சகோதரர்களே, மத்தாவுல் குரூர், அது ஏமாற்றத்துக்குரிய வசதி வாய்ப்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால் அல்லாஹ்வை கட்டுப்படணும். சமிஅனா வ அத்தஅனா, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. நாங்கள் எதிலையுமே அல்லாஹ் சொல்றது சில நேரம் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அறிவு சொல் இப்படியெல்லாம் வாழ முடியுமான்னு சொல்லு, இப்படியெல்லாம் ஏழுமான்னு கேட்கு, வட்டி எடுக்காம எப்படி வியாபாரம் பண்றேன்னு கேட்கு. ஆனால் வேர்ல்ட்ல பிக்கஸ்ட் எக்கானமி மதீனாவில் உருவாகுது. மரணித்தவர்களுக்கு எவ்வளவு வேணும் என்று பைத்துல் மால் கேட்கிறாங்க. ஜனாசாவுக்கு கடன் இருந்தால் கடனை கொடுக்குறாங்களா? இன்றைக்கு அமெரிக்காவுடைய கடன் ட்ரில்லியனை தாண்டுது. ட்ரில்லியனில் போது நாங்கள் பில்லியனில் வைக்கிறோம். எங்கள் ஒரு குழந்தை பிறக்க போகல இத்தனை லட்சம் கடனா, பிறக்கிற குழந்தைக்கு கடன். ரசூலுல்லாஹ்வுடைய எக்கானமி வறுமைக்கு மேல வறுமை. மௌத்தாயினுடைய கடனை நாங்க கட்டுறோம்னு பேங்க் சொல்லுது கடைசி காலங்கள். உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம் மகாத்மா காந்தி அதாவது போற்றுகிறார். அந்த அளவுக்கு ஒரு ஃபைனான்ஸ் டிசிப்ளின் எல்லாமே அங்க இருந்துச்சு. அதனால அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்றை சொன்னால் அது இந்த உலகத்தில் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குது வரலாறுல. ஜஸ்ட் இன்றைக்கு டெஸ்ட் பண்றதுக்குரிய ஃபார்முலாஸில் இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஃபார்முலா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனை நேசிக்கணும். அன்கண்டிஷனல் லவ், அதில் கண்டிஷன் இல்லை. அவனை நேசிப்பது என்பது என்ற பாடத்தை தெளிவாக படித்தால்
அல்லாஹ்வுக்காக ஒரு இரவை தன்னுடைய பசியிலே வாட்டி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இரவிலே அந்த பசி வைத்தை அந்த கஷ்டத்தை தாங்கிய அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவர்களை அல்லாஹ் கொண்டு போய் எங்கே வைத்திருக்கிறான் துனியாவிலே என்பதை பார்த்தார். ஆஹிராவிலே சுப்ஹானல்லாஹ் அவளுக்குரிய அந்தஸ்து எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களை பொருந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமன் கதை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியான் தன்னை நேசிக்கிற நேரம் அவைகள் எல்லாம் உலகத்தில் யாருமே பார்க்காத நேரத்தில், இருட்டு நேரத்தில், இரவு நேரங்களில் தனிமையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அல்லாஹ் 1-2 வருஷம் அல்ல, வாப்பாட பேருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாமல் இருக்கு. 3 தலைமுறை 4 தலைமுறைகிட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களை உலகத்தில் இன்றைக்கும் யாரும் பாதுகாக்க, அந்த நேரம் அவங்க கையில் கேம்கார்டர் இருக்கல, கேமரா இருக்கல, யாருமே அதை சேவ் பண்ணி வைக்கல, அவங்க யாரும் எந்த ஃபைலையும் சேவ் பண்ணலை. ஆனால் அந்த ஒவ்வொன்றும் இரவில் நடந்ததெல்லாம் அல்லாஹ் வெளிச்சத்துக்கு இன்றைய கொண்டு வருகிறான்டா. அல்லாஹ் எவ்வளோ நேசம் வைத்திருப்பான். அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள், அவர்களை அல்லாஹ் நேசித்தார். அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரம், ரசூலுல்லாஹ் wudu எடுப்பதற்கு வெளியே வருகிறார்கள். ஒரு இளைஞன் வெளியில் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் மதீனாவுக்கு போனால் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு பின்னாடி ஒரு அடி மட்டும் மேலே தூக்கி ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு வித்தியாசமான சோப்பு கலர் மாதிரி காப்பட் போட்டிருப்பார்கள். சில நேரம் காப்பட் மாற்றப்பட்டிருக்கோ தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு பின்னாடி மஸ்ஜிது நபவியில் ஃபுல் தரையிலிருந்து கொஞ்சம் இவ்வளோ மாதிரி உயரத்தில் கட்டி வைத்திருப்பாங்க. அதான் அஹ்லு சுஃபாக்கள் வாழ்ந்த இடம். ரசூலுல்லாஹ்வை கண்டதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு போக தோணாத தோழர்கள் அங்கேயே அமர்ந்துட்டாங்க. அவங்க ஏதோ பக்கத்தில் 1 கிலோமீட்டர் இல்லை, ரொம்ப தொலைவிலேருந்து வந்தவங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழணும் என்று முடிவெடுத்துட்டாங்க. அவங்க ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டை சாப்பிட்டு பசியை போக்கினாங்க. இது கதையல்ல, வல்லாஹி நிஜம். அதில் ஒரு தோழர் எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை பார்க்குறவர். அவங்களுக்கெல்லாம் இப்படி தோணுமான்னு யோசிச்சுப்பாரு. நம்மளோட ஒரு ஆள் பக்கத்தில் நின்றுட்டாருன்னா பழக பாலும் புளிக்கும் என்பாங்க, வெறுத்து போயிடும். ஃபஸ்ட்டு நாள் வேணுமெண்டா ரொம்ப அன்பானிப்பாங்க, 5ஆவது நாள் கம்மியாயிரும், 50ஆவது நாள் கணக்கே இல்லாமல் போயிடும். அவர் ரசூலுல்லாஹ் எப்படி கவர்ந்திருப்பார் என்பதுக்கு ஒரு பெரும் ஆதாரம். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள், ரபியா என்பது ஒரு இளைஞர். அவர் அந்த முற்றவெளியில் ஒரு 70 பேருக்கு மேற்பட்டவங்க நிற்கிறாங்க. அவங்க அங்கே தூங்குவாங்க. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், வறுமைக்கு மேலே வறுமை. அன்றைக்கு தஹஜ்ஜுல அவருக்கு ஒரு திடீர் எலும்பி வெளியே நிற்கிறார். பெருமானார் வெளியே wudu எடுக்க போகிற நேரம் ஒரு உருவம் தெரியுது. என்னப்பான்னு அந்த உருவத்தை பார்த்தா ரபியா நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் பெருசாக லைட்டு போட்டு ஃபேன் போட்டு சத்தமெல்லாம் கேட்காது வெளியே வர்ற நேரம், முழுக்க இருட்டாக இருக்கு. அந்த இடத்துல அந்த ரபியா ஏன் நிற்கிறாரு, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு? இரவுல யாருமே இல்லாத நேரம், பெருமானார் தன்னுடைய ரப்போட பேசுவதற்குரிய நேரம். அந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் ரபியா என்னன்னு கேட்குற நேரம், கையில் தண்ணியோடு நிற்கிறார். அவருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் வெளியே வரக்காட்டி நின்றா. என்றைக்காவது உங்கள் மனைவி அப்படி நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்கள் மனைவிக்கு நீங்கள் நின்றுருப்பீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அன்புக்கு விலை சொல்ல முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களுடைய தாய் தகப்பன் ஒட்டுமொத்த சமூகத்தை விட என்னை நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் உண்மையான மூமின் அல்லன்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் விட நீங்கள் என்ன நேசிக்கணும்ண்டாங்க. அந்த நேரத்தினுடைய நேசத்தை பாருங்க. உலகத்தில் யாராவது இவ்வளோ நேசிப்பாங்களா? பெருமானார் சம்பளம் கொடுத்தா பரவாயில்ல, இந்த வண்டி பட்டையோண்டுவாங்க, அரசருக்கு பக்கத்துலேருந்து அரசரை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது கிடைக்கும். அவன் வேற ராஜாவே உங்களை மாதிரி இருப்பானான்னு புகழ்வாங்க. பெருமானார்கிட்ட யாருக்கும் சம்பளம் கிடைக்காது, ஒன்றுமே இல்லை. வந்தவர் தண்ணியோடு நிற்கிறார். wudu எடுங்க யா ரசூலல்லாஹ். பெருமானார்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யார்கிட்டையாவது ஏதாவது எடுத்துட்டாருன்னா பெருமானாருக்கு பேக் தூக்க யாரும் இல்லை. முன்னாடி 2 பாடிகார்டு, பின்னாடி 2 பாடிகார்டு ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யாருண்டா டோட்டல் பிஸி. பள்ளிவாசலுக்கு அசான் சொன்னால் அவங்க தான் தொழுவிப்பாங்க.
ஜனாசா அவங்க தான் ஜனாசாவுடைய கடமையை செய்வாங்க. அவங்க தான் ஜிஹாது முன்னாடி போய் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்திட்டு போய் ஜிஹாதில் கலந்து கொள்வாங்க. நான் வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 56 போர் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. 19 போருடைய தளபதி ரசூலுல்லாஹ் நெஞ்ச நிமிர்த்து முன்னாடி நிற்கிற ஒரு, அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் வைப்போம் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் நிறைய பிரச்சனை வரும். அவர் தான் காலி, ஜட்ஜ், தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய மகளுடைய விஷயத்தை பார்க்கணும், திருமணத்தை பார்க்கணும், வாப்பா பேர குழந்தைகளை தூக்கி கொஞ்சம் அப்பா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மா வந்தா ஹுத்பா மிம்பர்ல மேடையில் நடத்தணும். ஒரு மனைவிக்கு 9 மனைவி, ஒரு மனைவியை வச்சு 4 புள்ளைய வச்ச இவ்வளவு கஷ்டம்டா. 9 மனைவியை பார்க்கணும், எல்லாத்துக்கு மேலாக ஃபத்வா கொடுக்கணும், வீட்டு கதவு எப்பயும் தட்டிட்டே இருப்பாங்க. அவர் ரசூலுல்லாஹ் இவ்வளவுத்தையும் சொல்லி செஞ்சால் நெஞ்சு நரம்பு வெடிச்சிரும். அவர் வெளியே இறங்கி நான் அவரை வெட்டுவதற்கு எங்கெல்லாம் எதிர்ந்தாண்டா, ஊருக்குள்ள யகூதி, ஊருக்கு வெளியே கிறிஸ்டியன், அங்கால மக்கத்து குறைஷி, பள்ளிக்குள்ள முனாஃபிக், எல்லா வகையிலும் பள்ளிக்குள்ள இருந்தே ஃபர்ஸ்ட் சஃப்ல இருந்து குத்தலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் யாரையாவது தண்ட பேக்கை தூக்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யார்ட்டையாவது போய் கையை நீட்டினாங்க நினைச்சிங்களா? இல்லை சகோதரர்களே, மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் வித்து பழப்பு நடத்தவில்லை. அவர்கள் என்றைக்கும் விலை பேசவில்லை. மார்க்கத்தை சுய கௌரவம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்க பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருப்பார்கள். ரசூலுல்லாவுக்கு யாராவது ஏதாவது செஞ்சால் திருப்ப அந்த உபகாரம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. வுதுவை மறுக்கல ரசூலுல்லாஹ். தனக்கு ஜக்காத்த ஹராம் என்று சொன்ன ஒரே தலைவர். வாயை திறந்து கேட்பாங்க, கொட்டிட்டு போங்கப்பா, தனக்கு சாப்பிட வழி இல்லாத ஜக்காத்த ஹராம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்குள்ள போறாங்க, ரசூலுல்லாஹ் சாஞ்சிருக்கிறாங்க, எலும்பி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ள அப்படியே அந்த ஈச்சமர கயிறால முறுக்கா செய்யப்பட்ட அந்த கட்டில், அவர் சொல்றாரு, அப்படியே கன்னங்களிலெல்லாம் அந்த அச்சு நிற்கிது. ரசூலுல்லாஹ்வுடைய வெண்மையான உடம்புல அந்த கன்னத்திலெல்லாம் ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டில இருந்து அப்படி உட்கார்ந்து நிற்கிறனர். மேல துண்டு எதுவும் போட்டிருக்கல ரசூலுல்லாஹ், கீழாடை மட்டும் போட்டிருந்தாங்க. என்னை கண்டு அமர்ந்துட்டாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்குள்ள போய் அப்படியே கண்ணை விடுறேன், ஒரு தோல் பை தொங்குது, அங்கால கோதுமை, கொஞ்சோண்டு தண்ணி, வேற எதுவுமே ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை. நான் பேச போனது என் மகள் விஷயத்தில். ஹப்ஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை பேச போனேன். ஆனால் பேச போனவருக்கு பேச போனதே மறந்துட்டு போனவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. என்றைக்காவது ஒரு பெரிய ஆம்பளை ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்ணு, ஒரு பொம்பளை அழலாம், பெரிய காம்பீரமா ரொம்ப தைரியமான ஆண்கள், அது உமர் பின் கத்தாப் எப்படிப்பட்டவர் நினைச்சிருக்கிறீங்க? தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் அழாதீங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்க. யார சொல்லலாம், உங்களை இந்த கோணத்தில் எனக்கு பார்க்கல, அது யார சொல்லலாம், ஏன் நீங்க இப்படி வாழ்றீங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க தர்றோம், யார சொல்லலாம். அவங்க தன்னையே அர்ப்பணிக்க ரெடியாக இருந்தவர்கள், எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்க ரெடியாக இருந்தவர்கள். உஹதுடைய களத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அம்பு வருகிற நேரம் 7 தோழர்கள் நெஞ்ச நிமிர்ந்து முன்னாடி, யார சொல்ல நீங்க எட்டி பார்க்காதீங்க, நாங்க மௌத்தாகிறோம், நெஞ்ச கொடுத்து கொடுத்து கீழே விழுந்தார்களே. தன்னை கொடுக்க தயாரானவர்களுக்கு தன்னுடைய சொத்தை கொடுப்பது விஷயமா? பெருமானார் எடுக்கல், அங்கதான் விஷயம். உமர் பின் கத்தாப் அழுது அழுது கேட்கிறார், ஏன் ரோம பாரசி மன்னர்கள் இங்க எங்க ஜனாதிபதி தானே, அவங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பக்கத்தில் ஆட்களை வச்சு பேசுற, ஏன் இப்படி வாழணும், யார சொல்லலாம். பெருமானார் உமர் அப்படி என்ன, எனக்கு ஒரு பஞ்ச நிமித்தியை கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு அப்படி ஒன்று தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஆசை இல்லை. ஆகிரா ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? இல்லை உமர், இல்லை, அலா துஹிப்பூன் அலா தர்மா, நீங்க பொருந்தி கொள்ளலையா உமர் என்று கேட்டாங்க. எதை யார சொல்லலாம்? அல்லாஹ் லனல் ஆகிரா வலஹும் துனியா, அவர்களுக்கு துனியாவை அல்லாஹ் கொடுத்துட்டு எங்களுக்கு அல்லாஹ் ஆகிராவை தர்றதா வாக்களிச்சு, போதாதா உமர் என்று கேட்டார். எங்கள் போதாதா? தேம்பி தேம்பி அழுதவர், போதும் யார சொல்லலாம், நான் பொருந்து கொள்கிறேன் என்றார். தன்னுடைய தோழர் முன்னாடி வந்தவர் பெருமானார் ஆயிஷா அம்மா பிற்காலத்தில் தேம்பி தேம்பி அழுவாங்க. சாப்பாடு வச்ச என்னுடைய கணவர் கோதுமையை சலித்து சாப்பிடவே இல்லைண்டா, அப்படி சாப்பிட ரசூலுல்லாஹ் என்ன ஏழ்மையா வாழ்ந்தார்.
ஒரு போதும் தன் பேகை தூக்க சொல்ல மாட்டார் ரசூலுல்லாஹ். பத்ருக்கு போற நேரம் தோழர்கள் இடையில வச்சு சாது பின் முஆத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க வராதீங்க, கூடாரத்தை நாங்க செஞ்சு தர்றோம், நாங்க போய் சண்டை பிடிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு குதிரையை தந்துட்டு போறோம், நாங்க வரலண்டா குதிரையில நீங்க போய் ஊர்ல வாழுங்க யா ரசூலல்லாஹ், நாங்க வந்தா உங்களை கூட்டிட்டு போறோம். பெருமானார் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? பத்ர் களத்துக்கு போகணும், இடையில நடக்குது இது, ஹேண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வார், இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன தெரியாது. ரசூலுல்லாஹ் சாதை பார்த்து சிரித்தார்கள், வேற எதுவும் செய்யல. யுத்த களத்தில் போய் முன்னாடி நின்றவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படி சகோதரர்களே. இதுதான் அந்த நேசத்துக்கு காரணம். அவருக்கு ஒளிவு மறைவண்டில்லை, போலியான வாழ்க்கை பின்னாடி வாழல்ல. அவர் ரப்பை நேசித்தார், ரப் அவரை நேசித்தார், அவரோடு உள்ளவர்கள் அவரை நேசித்தார், ரப்பை நேசித்தார், ரப்பு நேசித்தார். இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்பொழுது அந்த தோழர் வுதுவெடுக்க தண்ணி கொடுத்தார் தஹஜ்ஜத்தில். ரசூலுல்லாஹ் பிரதி உபகாரம் பண்ணணும். பெருமானார் கேட்டாங்க, ரபியா சல்லி, என்ன வேணுமா, என்ன வேணும் கேளுங்க அப்படின்னாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அல்லாஹ் முதல் வானத்தில் வந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். அல்லாஹ் கேட்குறான், என்னிடம் கேட்பவர்கள் உண்டா? அல்லாஹ் நெருங்கிட்டான். ரசூலுல்லாஹ் மண்ணை மிதித்திருக்கிறார். ஹாத்தமுல் அன்பியா, மதீனாவுடைய பிரசிடென்ட், அவர் நபிமாருடைய கடைசி, தன் ரப்பிடம் கேட்டு எடுத்து தருவதற்கு வல்லமை மிக்கவர். அவர் அங்கே நிற்கிறார். என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு கேட்பதுக்கு எவ்வளவோ இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல வீடு, எனக்கு ஒரு நல்ல பொம்புலை, எனக்கு ஒரு நல்ல வாகனம், பைத்துல் மால்லேருந்து அத்தனை போட்டுருங்க யா ரசூலல்லாஹ். நீங்கள் கேட்ட சுட்டி தான் நான் சொன்னேன் யா ரசூலல்லாஹ், நானாக கற்பனை பண்ணலை, இந்த ஆசைகள் தானே வரணும். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இப்பொழுது தன் முன்னாடி இறை தூதரை பார்க்கிறார். அது ஒரு பெரும் பாக்கியம் சகோதரர்கள். நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கல, அவர் கண்ணு முன்னாடி பார்க்கிறார். அந்த இரவில் யாருமே இல்லை, அவர் அந்த இரவு விழித்தது வேறு எதுக்குமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தோளுமை இன்னும் அதிகப்படுத்து. மக்கள் இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தனிமையில் பேச அந்த பாசம் கல்பால் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வேணும் யா ரசூலல்லாஹ். இந்த துனியாவில் ரபிஆ உங்களை முன்ன பின்னாடி பார்க்கலாம் யா ரசூலல்லாஹ். ஜன்னாவுல போனதுக்கு பிறகு உலாயிக அன்அமல்லாஹு, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவுல சாலிஹீன்களோடு, ஷுஹதாக்களோடு, எல்லாரோடு, நபிமார்களோடு நீங்க நிக்கிற நேரம் ரொம்ப பிஸியா நிற்பீங்களே யா ரசூலல்லாஹ். அந்த நேரம் ரபியா எங்க யா ரசூலல்லாஹ்? ஜன்னாவுல எங்க இருந்து உங்களை பார்க்கறது யா ரசூலல்லாஹ்? உங்களை சுத்தி எவ்வளவு பேர் நிற்பாங்க யா ரசூலல்லாஹ்? கற்பனை எப்படி ஓடுது பாருங்க. எவ்வளவு நபிமார்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு சித்திகீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் உங்களை சுத்தி நிற்கிற நேரம், உங்களோட பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, பழகுவதற்கு இவ்வளவு நிற்கிறோம். இந்த ரபியாவுக்கும் ஜன்னா கிடைத்தால் அல்லாஹ்வுடைய தூதரை உங்க பக்கத்துல ரபியாவுக்கு நிக்கலாமா? இந்த ஆஃபர் என்னன்னு விளங்குதா? ஜன்னாவுக்கு போறது வேற, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்பது என்பது வேற. நமக்கு அந்த கற்பனையே வராது. ஏண்டா நம்ம ஆகிராவுக்கு எங்களுடைய மனசை கொடுக்கவே இல்லை. இன்னும் துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், ஜன்னாவுல உங்களோட பக்கத்தில் இந்த ரபியா இருக்கணும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? அவர் கண்ணை பார்த்து, அவ கைர ஜாலிக், வேற எதையாவது கேளுங்கள் ரபியா ஆண்டான். இது ரெண்டு வகை. ஒன்று ரொம்ப பெருசா கேட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த துனியாவில் ஏதாவது கேளுங்களேன். அறிஞர்கள் இதை ரெண்டா சொல்றாங்க. அவ கைர ஜாலிக், வேற ஏதாவது சொல்லுங்க ரபியா. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்த்து சொன்னார், ஹுவ ஸாக யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான், அது மட்டும்தான் யா ரசூலல்லாஹ், வேற எதுவும் இந்த ரபியாவுக்கு இல்லை. பாலைவனத்தில் ஒருவர் வரலாறு அல்ல, இதை யாரும் வீடியோ பண்ணவில்லை சகோதரர்களே, இதை யாரும் ரெக்கார்ட் பண்ணவில்லை. 1400 years இது எத்தனையோ லாங்குவேஜ்ல, எத்தனையோ மிம்பர்ல இந்த வரலாறுகள் அழிக்கப்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கிறான். தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடியவருடைய இஸ்ஸத்தை கூட்டுகிறான், நாடியவருக்கு அல்லாஹ் கீழே போட்டு மிதிக்கிறான். அல்லாஹ்வுடைய இண்டியார்களே,
அல்லாஹ் சொன்ன ஃபார்முலாவை ஏற்றுக்கொள்ள முடியுமெண்டா இந்த துனியாவில் நானும் நீங்கள் நல்ல வாழுவோம். அற்பமான உலகம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி என்றார் ரபியா, ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யுங்க ரபியா. ரசூலுல்லாஹ் ஒரு உதவி கேட்டாங்க. அதிகமாக சுஜூது செய்யுங்க ரபியாண்டா, அதிகமாக சுஜூது செய்யுங்க ரபியா, அதிகமாக சுஜூது செஞ்சு எனக்கு உதவுங்க. அதாவது நான் அல்லாட்ட கேட்குறேன்னு அர்த்தம். அல்லாட்ட அதை பற்றி கேட்குறேன். அல்லாஹ் அதை கபூலாக்கினால் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஜன்னாவுல தோளுமை கொள்வதை நாம் எல்லாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவான தீனை மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த தீனை ஒழுங்கான முறையில் எடுத்து, என்னால் தீனை வித்து பிழைப்பதற்கு வியாபாரம் நடத்துவதற்கு ஆயிரம் திட்டங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. தனக்கு கிடைத்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வித்து ஏதாவது பொழைச்சி இந்த துனியாவில் வாழ பார்க்கிறார். அதுக்கு தீனை விற்க பார்க்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் விட மாட்டான். ஆனால் தீன் சொல்ற மாதிரி போனால் கஷ்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் திருப்தியோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த துனியாவிலும் ஆகிராவிலும் வெற்றியை தருவான் என்பது தான் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பொருந்தி நல்ல மரணங்களை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமன் கதீரன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.